கண்டினியூ பண்ணுறோம். இந்த செய்கிறது பேர் வந்து முட்டை கிராஸ் ஆகும். ஹாய் கைஸ், இந்த சமையலுக்கு இந்த பேர் என்னன்னா முட்டை பிரிட்ஜ் மாஸ். இது நான் வந்து மும்பையில் இருக்கையில் நான் செஞ்சு பழகுனது. இது நைட்டில் செய்கிறதுனால செஞ்சாகணும். கலர் கம்மியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது நல்லாயிருக்கும், வாசனையும் சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு வந்துட்டு குழம்பு தேவையில்லை, சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். சாப்பாடு, சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு செட் ஆகாது. இட்லி வந்து சொதன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம செய்கிற மாடல் வந்துட்டு நல்லா இருக்காது. உங்களுக்கு வீடியோ கட் பண்ணி போட தெரியல, அதனால எப்படி போடணும் அடுத்த வீடியோவில் போடுங்க. எப்படி போடுவேன், இது எப்படி கட் பண்ணி போடுவேன்? ரெண்டு மாதிரி இருக்குல்ல. ஆமாம், பார்த்தீங்களா? அப்படிங்கிருங்க. சாமி நல்லா அது ரசம் வந்துருச்சுங்களா? வாசனை வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம வந்துட்டு இதில் சேர்மானம் மட்டும் கரெக்டாக சேர்த்தோம்னா போதும், நல்லாயிருக்கும். நீ ஏன்டா அதை பிடிச்சி இழுக்கிற? அதை பிடிச்சி இழுத்து இது கீழே வந்துச்சுன்னா வெடிச்சிரும்டா. சிலிண்டர் வெடிச்சா காலி. அடுத்து வந்து வீடியோ போட முடியாது. ஏன் எண்ணெயில் போட்டு கை வச்சா எண்ணெயாக தான் வரும். அடுப்பு ஒசரம் இல்லைங்க. இதெல்லாம் சமையல் பண்ணி வீடியோ போடுறேன். என்ன பண்ணுறது, எல்லாம் பெற்றது ஒன்று லூஸ். அடுப்பு மாதிரி வராது, நம்ம விறகடுப்பு மாதிரி கொளுத்தி விட்டுலாம். நேரம் கிட்டுக்கிட்டுன்னு சமைச்சு முடிச்சு இறக்கி சாப்பிட்ருக்கலாம். கரெக்டாக நம்ம என்ன செய்கிறோம்னு பார்த்துட்டு தோசை போடணுமாமா. எப்போ அது பவுரு வந்து பசிச்சுக்கிட்டே இருக்குமா? நான்லாம் காலையிலேருந்து எவ்வளோ ஒரு நீ சாப்பிட்ட அளவுக்கு சாப்பிட்ருப்போனா? இவளுக்கு ஒரு கருமாதியை பண்ணி விட்டா வேலை முடிஞ்சு வச்சு, செத்தா வேலை முடிஞ்சு வச்சு. இந்த பொம்பளைங்களே இப்படி தாண்டா. நல்லா சொத 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 சொந்து இருங்க பதில்.